இவங்க இந்த கம்பெனில பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. தன்னோட பிறந்த குழந்தைய வீட்டுல விட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க. இப்ப அவங்க காஃபி குடிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்ப அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருந்தவங்க அவங்கள பார்த்தோன்னே அமைதி ஆயிடுறாங்க. அவங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க ஆபீஸ்ல கிளைண்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அவங்க டீம்மேட்ஸ் தான் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து இவங்க ஆபீஸ்க்கு லேட்டா வர்றாங்க. வந்தவங்க அவங்க பாஸ் கிட்ட சாரின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டதே உங்களுக்கு ஒரு மாதிரியா ஆகிடுது. அந்த பிரசன்டேஷனை பார்த்ததான் அவங்க கிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஆகிடுது. அதனால அவங்க பாஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அப்ப அந்த பொண்ணை பார்த்து உங்க டீம் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு போறாரு. இவங்களும் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப உங்களோட டீம் மெம்பர்ஸ் ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்ல இருந்து உங்களுக்கு கால் வந்துட்டே இருக்குது. பரவாயில்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கால் அட்டென்ட் பண்ணாம இருக்காங்க. கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கவும் உங்க டீம் மெம்பர்ஸ் மேம் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்றதுக்காக போன் எடுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா அவங்க குழந்தைக்கு அன்னைக்கு உடம்பு முடியாம போயிருந்திருக்கும். அதை பத்தி சொல்றதுக்காக தான் கால் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டென்ஷன்ல இருந்தவங்க அன்னைக்கு ஆபீஸ் பாயை கூட கத்தி விட்டுடுறாங்க. அவங்க தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட பேச வந்த அவங்களோட டீம் மெம்பர்ஸ் அவங்க நிலைமையை பார்த்தது எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லேடி அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல மேம், இதோ பண்ணிக்கிட்டே இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கேபினுக்கு போறாங்க. அப்ப அவங்க டேபிள்ல வச்சிருந்த அவங்களோட அவார்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே அந்த அவார்டை திருப்பி வச்சுட்டு இப்ப வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப அவங்க டீம் மெம்பர்ஸ்ல நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்காங்க. குட் நைட்னு சொல்லிட்டு கிளம்பினவங்க டக்குன்னு திரும்பி வந்து உங்களுக்கு நான் தேவைப்படுறது இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேக்குறாங்க. அப்போ அவங்க டீம் மெம்பர்ல இருந்து ஒரு பையன் எழுந்து ஐயோ மேம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு தெரியும் மேம், அவர் அம்மாவா இருக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லன்னு, ஆக்சுவலா உங்களோட வேலையெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் நாங்க முயற்சி பண்றோம் மேம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும் அதை கேட்டு அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்ப அவங்கள இன்னொரு பையன் எழுந்து மேம் மார்னிங் 10 உங்களுக்கு நாங்க பிரசன்டேஷன் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லவும் அழுதுட்டு இருந்தவங்க கண்ணை தொடச்சிட்டு 10 மணிக்குன்னா 10 மணிக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி கெத்தா சொல்றாங்க. அதுக்கு அவங்க டீம்மேட்ஸ் எல்லாரும் இதுதான் மேம் நீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க ரொம்ப சந்தோஷமா கான்பிடென்ட்டா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க.